அப்படி பார்க்கும்போது நவம்பர் 1ஆம் தேதி முதல் வெப்பம் அதிகரித்து வந்த சூழல்ல இன்று முதல் படிப்படியாக வெப்பச்சலன இடிமலை பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை கொடுக்க இருக்கு. இந்த மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது. அதே போல பரவலாக பெய்யாவிட்டாலும் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து பெய்யும். ஒரு 30 முதல் 40 நிமிடங்கள்ல கனமழையாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும். கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்துல இடி மின்னலின் தாக்கம் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது. இந்த சூழல்ல அடுத்த ஒரு வார காலத்தில் இடி மின்னல் மேலும் தீவிரமடைய இருப்பதனால பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக மழையின் போது இடி மின்னலின் போது மரத்திற்கு அடியில் நிற்பது மற்றும் நீர்நிலைகள்ல குளிப்பது அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்பது மற்றும் செல்போன் போன்றவற்றை உபயோகம் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் அல்லாமல் நமக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள்ல நம்ம மொட்டை மாடிகள் நின்று கொண்டிருப்பது